இந்த வீடியோட முதலாவது வினா 2007 53வது உருவில் காணப்படுகின்ற சுற்றிலுள்ள பேட்டரியின் அகத்தடை 0 ஆகும். R0க்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவு 5 வோல்டேஜ். ஆகவே R0க்கு குறுக்க 5 வோல்டேஜ் ஆக இருக்குமாறு R0இன் பெருமானம் செப்பம் செய்யப்படுகின்றது. XYயின் வலப்பக்கத்தில் உள்ள வலையமைப்பின் பகுதியின் சமவலுத்தடை. ஆக எங்களுக்கு XY இங்கே தரப்பட்டிருக்குது, இது XYக்கு இங்கே வலது பக்கத்தில் இருக்கிற இந்த தொகுதியில் சமவலுத்தடையை கேட்காங்க. பாருங்கள், இந்த கேள்வியில் நாங்கள் இந்த 10 வோல்டேஜுங்கிற மின்கலத்துக்கு குறுக்க இந்த R0ம் R1ம் தொடராக இருக்கு. இந்த தொடராக இருக்கிற R1ல் R1க்கு சமாந்தரமாக இந்த தொகுதி மொத்தமாக வைக்கப்பட்டிருக்குது. விளங்குதா? ரைட். இப்போ நாங்கள் இது ஒரு அழுத்த பிரிவு மாதிரி யோசிக்கலாமா இல்லையா? அதாவது இது குறுக்க 5 வோல்டேஜ் போனால் இந்த மின்கலம் மொத்தமாக இந்த தொகுதிக்கு வழங்கும் எவ்வளோ? 10 வோல்டேஜ். ஆக இதுக்கு 5 வோல்டேஜ் போனால் பேலன்ஸ் இங்கே R1க்கு 5 வோல்டேஜ் வழங்கப்படும். அந்த 5 வோல்டேஜ் தான் இந்த முழு தொகுதிக்கு உரிய வோல்டேஜ். நிறைய பேர் இந்த R1, R4, R2 இந்த பெருமானங்கள்லாம் போட்டு சுருக்கி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் பாருங்கள், இங்கே R1, R0 சார்பாகத்தான் எல்லா ஆன்சரும் இருக்கு. ஆகவே இதுக்குள்ளே தான் ஆன்சர் நாங்கள் கண்டுபிடிக்கணும். ட்ரிக்கி கொஷன் உண்டு. இந்த சுற்றை நான் இப்படி இருக்கிறேன். 10 வோல்டேஜ், இது R0, இது R1 தடை. R0 தடைக்கு குறுக்க 5 வோல்டேஜ் அழுத்த வேறுபாடு நிலவுதான். இவ்வளவுதான் தரவு. இப்போ இந்த எக்ஸுங்கிற இந்த தொகுதியானது முழுவதுமாக இந்த பகுதியிலே இணைக்கப்பட்டிருக்கு. R1க்கு சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு. இதில் பாருங்கள், R0 அழுத்தம் 5 வோல்டேஜ் என்று சொன்னால் R1க்கு குறுக்கே, அதாவது இந்த தொகுதி முழுவதும், அதாவது சமாந்தரமான இந்த R1க்கு R1ம் R1உடன் சமாந்தரமாக இணைக்கப்பட்ட இந்த தொகுதி முழுவதுமாக பெற்றுக்கொள்கிற அழுத்தம் 5 வோல்டேஜ். அழுத்த பிரிவு முறைப்படி எங்களுக்கு தெரியும், இது ரெண்டும் தொடராக இணைக்கப்பட்டது. இப்போ இது எல்லாத்துக்கும் விளைவுலாக நான் இந்த R1 இந்த தொகுதி முழுவதுக்குமாக விளைவில் நான் ஒரு தடையை R1 டேஸ் என்று எடுத்திருந்தா, இந்த R1 டேஸ் என் R0ம் முழுவதுமாக 10 வோல்டேஜுங்கிற அழுத்தத்தை எடுக்கும். ஆக இது 5 வோல்டேஜ் எடுத்தால் இப்போ பேலன்ஸ் அடிக்கிற இந்த R1 டேஸுக்கு குறுக்க 5 வோல்டேஜ். ரெண்டுமே சம அழுத்தம்ங்கிறதால, வோல்டேஜ் சமன்ன்றதால தடைகள் கட்டாயம் எப்படி இருக்கணும்? சமனாயிக்கணும். ஆகவே இந்த R1 டேஸுங்கிறதும் R0ம் எப்படி இருக்கணும்? கட்டாயம் சர்வ சமனான தடைகளாக இருக்கணும். ஆகவே எங்களுக்கு ஆகவும் இலகுவாக பேத்து இந்த XYயின் வலப்பக்கத்தில் உள்ள வலையமைப்பின் பகுதியின் சமவலு தடை என்னவாக இருக்கணும்? அப்போ R1 டேஸ் வந்துட்டு R0 வரணும்டா, இங்கே சமாந்தரமாக காணப்படுற இந்த முழு தொகுதியின் தடையையும் விரைவில் தடையையும் நான் RX என்று இருக்கு. இந்த RX தான் கேட்டிக்காங்க கேள்வியில். ஆக நான் இங்கே சமன்பாடு போடலாம். இங்கே எனக்கு R1 டேஸ் என்னென்னு வரணும்? R0க்கு சமனாக வரணும் விரைவில் தடை. ஆகவே R1 டேஸ் வந்துட்டு சமனாய்க்கணும். அதாவது அது எதால் வருது? R1ஆல் வருது ப்ளஸ் ஒண்டிங்கில் RX வருது. விளங்குதா? இது ஒண்டிங்கில் R1 டேஸ் R0 இருக்கணும். இது ஒண்டிங்கில் R1 என்று சொன்னால் ப்ளஸ் ஒண்டிங்கில் RX. இங்கே RX நான் எடுக்கணும். RX எழுவாய் மாற்றம் செஞ்சேன்டா இந்த ஒண்டிங்கில் R0ல் ஒண்டிங்கில் R1 கழிபடும். சுருக்கினா R0 R1 மேல் R1 மைனஸ் R0 என்று வரும். குறுக்கு பெருக்கம். அதாவது இதை நான் இதனால் பெருக்கினண்டா R0 into R1. ஆக இந்த R1 into 1 R0 into 1. ஆக R1லேருந்து R0 கழிபடும். இப்போ RX சமன் என்ன? நான் நிகர்மாற்று செஞ்சேன்டா R0 R1 over R1 மைனஸ் R0 இருக்கும். இங்கே தரப்பட்ட ஆன்சரில் எது சரியானது? மூன்றாவது ஆன்சர். அடுத்த வினா 2009-12 குறுக்குவெட்டு பரப்பளவு 10.7 மீட்டர் வர்க்கத்தை உடைய ஒரு சீரான செப்பு கம்பியானது 1.6 ஆம்பியர் மின்னோட்டத்தை காவுகின்றது. 1 மீட்டர் கனம் செப்பில் 10-29 சுயாதீன இலத்திரன்கள் இருக்குமெனில் கம்பியில் உள்ள இலத்திரன்களின் நகர்வு வேகம் யாது? இலத்திரன் ஒன்றின் ஏற்றம் ஈட பெருமானம் தந்திக்காங்க. நகர்வு வேகத்தை காணட்டாம். நகர்வு வேகத்துக்கான சமன்பாடு I சமன் வாணி இல்லை விக்கு நான் எழுவாய் மாற்றம் செஞ்சேன்டா I/AN என்று வரும். ஆக இங்கே I வந்துட்டு என்ன? 1.6 ஆம்பியர். குறுக்கோட்டு பரப்பு 10.7 மீட்டர் வர்க்கம். நியம அலகுலாம் தரப்பட்டிருக்குது. அலகு கனவளவுக்கான இலத்திரன்கள் எண்ணிக்கை 10.29 தர ஒரு இலத்திரன் ஏற்றம் 1.6 தர 10.19. இந்த 19 10.29 10.7 7 எல்லாத்தையும் விளைவாக என்ன வரும்? 10.3. 1.6 போயிடும். 1 தர 10 சய 3 மீட்டர் செகண்ட் -1. இதை நாங்கள்
இங்கே அழகு எங்களுக்கு மில்லிமீட்டரில் தரப்பட்டிக்குது ஆன்சர் இல்லாமல். ஆகவே 10 நான் மில்லிமீட்டர்ன்றே போடலாம். 1 மில்லிமீட்டர் செகண்ட் -1 ஆக தரப்பட்டதில் முதலாவது ஆன்சர். வினா 2009-12 6 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு நிலக்கீழ் வடம் ஏபி ஆனது ஒன்றிலிருந்து ஒன்று வேறாக்கப்பட்டனவும் ஒரே பரிமாணங்களை உடையனுமான இரு சமாந்தர கடத்தும் கம்பிகளை கொண்டுள்ளது. ஆக 6 கிலோமீட்டர் நீளமுடைய 2 வடங்கள் சமாந்தரமாக ஒரே இதுக்குள்ளே அடைக்கப்பட்டிக்குது, ஒன்றோட ஒன்று டச்சில் இல்லை. சரி, அப்போ இது முடிவிடம் ஏ, இது முடிவிடம் பி. வடத்தினுள்ளே ஒரு தனிப்புள்ளியில் இரு கம்பிகளுக்கும் இடையே ஒரு குறுஞ்சுற்று ஏற்பட்டுள்ளது. ஆக எங்கேயோ ஒரு இடத்துல வடத்தில் வந்துட்டு ஒரு குறுஞ்சுற்றாக்கம் நடந்துட்டு, குறுஞ்சுற்றாக்கம்னா தெரியும் என்ன, தடையற்ற கம்பியை இணைக்கிறேன். இங்கே குறுஞ்சுற்று ஏற்பட்டுள்ளது. குறுஞ்சுற்றுண்டா நாங்கள் வளமையாக போகிற இதான் சுற்று மின்னோட்ட பாதைன்னு சொன்னால், இதான் இந்த கம்பியிட மின்னோட்ட பாதைன்னு சொன்னால், இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு தொடுகை நடக்குது. இந்த தொடுகை தடையற்ற கம்பியினூடாக நடந்தால் நடக்கலாம், இல்லாட்டி இது ரெண்டும் வந்துட்டு என்ன செய்யலாம், இந்த இடத்த காவல்பட்டிக்கும் அது இல்லாமல் அழிஞ்சு டச் ஆகலாம். ஆக இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஒன்று தராங்க. குறுஞ்சுற்றுண்டா உண்மையாக என்ன மீனிங்டா, ஒரு தடை, ஒரு பேட்டரியை குறுக்க ஒரு தடை ஒன்று நாங்கள் தொடுக்கும். இந்த தடைக்குள்ளால் என்ன செய்யும், ஒரு மின்னோட்டம் ஒன்று பாயும். இந்த தடைக்கு குறுக்க நான் ஒரு தடையற்ற கம்பி இணைக்கிறது, இதான் குறுஞ்சுற்றாக்கம், ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்கிறேன். இங்கே ஷார்ட் சர்க்கியூட் பண்ணால் இந்த தடை வேலை செய்யாமாகும். எப்படி எங்களுக்கு பாருங்கள், இது தடையே இல்லாத கம்பி, இது தடையுள்ள பாதைன்னு சொன்னால் தடையே இல்லாத பாதையினூடாக என்ன செய்யும், எல்லா மின்னோட்டம் அதிகளவான மின்னோட்டங்கள் போகும். கிட்டத்தட்ட R0 என்று சொன்னால் IR பெருக்கம் V மாறிலிப்படி I வந்துட்டு என்ன செய்யும், R0 ஆனால் இது RI முடிவிலி வரைக்கும் அனுமதிக்கும். அதாவது இந்த தடையற்ற கம்பிந்தா இது V அழுத்தம் என்று சொன்னால் இந்த முடிவிடத்துலையும் அதே V அழுத்தம் தான் நிலவும். ஆகவே இந்த தடைக்கு குறுக்கான அழுத்த வேறுபாடு என்ன, 0, V - V 0. ஆகவே இந்த தடை வேலை செய்யாமாகும். இதான் உண்மையாக குறுஞ்சுற்றாக்கம்னு சொல்லுது. இங்கே குறுஞ்சுற்று ஏற்பட்டுள்ளது என்று சொல்கிறாங்க அவங்க. என்னென்னா இந்த தடை கம்பிகள் டச் ஆகிறதால இப்போ என்ன செய்ய போது விலையுள் தடையானது, இப்போ உதாரணமாக இந்த 2 கம்பிகளும் ஒரு சுற்றுக்கு சமாந்தரமாக இணைக்கப்பட்டது என்று சொன்னால், இப்போ விலையுள் தடை மாறப்போது. முதல் சமாந்தரம் RRன்னு வரப்போது. இப்போ இது R சின்ன பகுதிகளாக 2 சமாந்தரம் அது 2 தொடர் இந்த அமைப்புக்கு சுற்று மாறுது. இந்த இந்த குறுஞ்சுற்றாக்கம் எங்கே நிகழ்ந்திருக்கி, இந்த தவறுள்ள தானத்தை காண்பதற்காக செய்யப்பட்ட ஒரு சோதனையில் வடத்தின் முனை ஏயில் இரு கம்பிகளுக்கும் இடையே அளக்கப்பட்ட தடை 3 கிலோ ஓமாக இருக்க காணப்பட்டது. இப்போ பாருங்க, இந்த ஏ முடிவிடத்தில் என்ன செய்கிறாங்கண்டா, ஏ முடிவிடத்தை மாத்திரம் எடுத்து, இப்போ குறுஞ்சுற்றாக்கம் நடந்தது தானே, இப்போ இதுக்குள்ளார மின்னோட்டம் வழங்கினால் இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த ஏ முடிவிடத்தை எடுத்து பேட்டரி ஒன்றை தொடுத்து ஒரு மின்னோட்டம் ஒன்றை ஓட வச்சு அம்பியர் வோல்ட் வாசிப்புகள் மூலமாக இந்த தடையை காண்றாங்க. இப்போ ஏயிலால் மின்னோட்டம் ஓடினா இந்த மின்னோட்டம் எங்கே போகும், ஏயினூடாக போயிட்டு இங்கால சுற்றுப்பூர்த்தி இல்லை, பி சைடுக்கு இங்கால போகுமா மின்னோட்டம் போகாது. ஆகவே மின்னோட்டம் மீண்டும் இந்த வழியால், இந்த குறுஞ்சுற்றினால் திரும்பி மீண்டும் இதே வழியால் போக போகுது. ஆகவே இந்த ஏபி நீளத்தில் இந்த தடை ஆறுண்டா இந்த 2 தடையும் சேர்த்து தான் 3 கிலோ ஓம்ங்கிற வாசிப்பு பெறப்படுது. ஆகவே 1.5 எங்களுக்கு அது தேவையில்லை. சரி, இப்போ இந்த ஒரு துண்டில் 3 கிலோ ஓம் எடுப்போம். சரி, இதே போல் பியில் என்ன செய்கிறாங்க, மீண்டும் அதே போல் ஒரு பேட்டரி ஒன்றை இணைச்சி அதுக்கேற்ற மாதிரி அம்பியர் வோல்ட் வாசிப்புகளை பெற்று தடையை கணிப்பீடு செய்கிறாங்க. இந்த தடை வந்துட்டு என்ன, இந்த முழு நீளத்தினால் பெறப்பட்ட தடையாக இருக்க போது இது 5 கிலோ ஓமாக இருக்க போகுது. படத்தின் முனை ஏயிலிருந்து தவறுள்ள தானத்தின் தூரத்தை கேட்காங்க. அப்போ இந்த குறுஞ்சுற்றாக்கம் நகர்ந்திருக்கக்கூடிய தானத்தின் தூரத்தை கேட்காங்க. இந்த தூரம் தெரியும் எங்களுக்கு, இது சீரான கம்பி, குறுக்கோட்டு பரப்பு மாறலை. ஆகவே தடை எங்கேயும் சீராக காணப்படும். ஆக தடைக்கும் தூரத்துக்குமான நீளத்துக்குமான தொடர்பு என்ன, R = ρL A என்று வரப்போகுது. இங்கே எங்களுக்கு கேட்குற வாசிப்பு என்னென்னா, ஏயிலிருந்து அந்த குறுஞ்சுற்றாக்கம் நிகழ்ந்திருக்கிற தூரத்தை கேட்காங்க எல். எங்களுக்கு தெரியும் இது மொத்தமான கம்பீர நீளம் 6 கிலோமீட்டர் நீளம். இங்கே இந்த குறுஞ்சுற்றிலிருந்து பீட முனைக்கான தூரம் வந்துட்டு 6 - Lன்னு நாங்கள் எடுக்கலாமா இல்லையா? இப்போ பார்ப்போம், இந்த கம்பீர ஏ மாறலை ரோ மாறலைண்டா R = L போடலாம். இப்போ நான் ஏயிலிருந்து குறுஞ்சுற்றாக்கம் நிகழ்ந்த இவ்வளவு வரைக்கும் இருக்கிற தடையை 3 கிலோ ஓமுக்கு எது நேர்வி சமன், அந்த எல்லுங்கிற நீளம் நேர்வி சமன். அதே மாதிரி 5க்கு அங்கால 6 - Lங்கிறது நேர்வி சமன். இப்போ இந்த 2 சமன்பாடை நான் சுருக்கினா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். 1/2 போட்டேன்னுண்டா L/6 - L = 3/5. ஆகவே குறுக்கு பெருக்கம் செஞ்சேன்டா 5L = R3 18 - 3L. இதங்களை போய் கூட்டுப்படும் 8L = 18 L = எத்தனை, 18 8 பிரிக்கா
4 9 9 நாளாக பிரித்தா 2.25 கிலோமீட்டர். ஆகவே ஏ முடிவிடத்திலிருந்து 2.25 கிலோமீட்டரில் வரும். ஆன்சர் 2வது. அடுத்த வினா 2010-13 பிளாட்டின கம்பியினால் செய்யப்பட்ட ஒரு சுருள் 0°C 50 ஓம் தடையை உடையது. உருகும் ஈயத்தில் அமிழ்த்தப்படும் போது சுருளின் தடை 115 ஓமிற்கு அதிகரிக்கின்றது. பிளாட்டினத்தின் தடைத்திறனின் வெப்பநிலை குணகம் 4-10⁻³ - 1 ஈயத்தின் உருகு நிலையை காணட்டாம். எங்களுக்கு ஹீட் படிக்க எங்களுக்கு தெரியும். இப்போ அந்த உருகும் ஈயத்தில் அப்போ ஈயம் உருகி கொண்டிருக்கிற டைமில் பிளாத்தின கம்பியை வைக்காங்க. அந்த டைமில் பிளாத்தின கம்பியோட தடை 115. ஆகவே நாங்கள் இந்த தடைக்குரிய வெப்பநிலையை கண்டோம்னா அதான் ஈயத்தின் உருகு நிலையாக காணப்படும். சரி, எங்களுக்கு தெரியும் தடை வெப்பநிலையோட மாறுற விதம் வந்துட்டு சமன்பாட்டில் r θ = r0 × 1 + α θ. இங்கே r0ங்கிறது என்ன? 0°C தடை. இது r θங்கிறது என்ன? நம்ம கருதுகிற வெப்பநிலை. இங்கே என்ன வெப்பநிலை? உருகு நிலை டைமில் இருக்கிற தீட்டாட பெருமதி. அப்போ இது தீட்டாங்கிறது என்னென்னு வரும்? உருகு நிலை. அந்த தீட்டா -0 வரும். 0°C இருக்கிற தடையத்தை நாங்கள் பார்க்கும். சரி, இப்போ நாங்கள் டிரெக்டாக பிரதிடுறது தான். இங்கே எங்களுக்கு தேவை தீட்டா தானே. ஆகவே தீட்டா சார்பாக நாங்கள் பிரதிட்டோம்னா தீட்டா சமன் இங்கே r θவின் கீழ் r0 போய் பிரிப்படும் 1 கழிப்படும் இந்த முழுவதின் கீழ் α பிரிப்படும். இப்போ பார்ப்போம். r θ வந்துட்டு என்ன? 115 ஓம். r0 வந்துட்டு என்ன? 50 -1 கீழ் α பெருமானம் தரப்பட்டிக்குது 4 × 10⁻³ சுருக்கினோம்னா நாங்கள் 50 பொதுவெடுத்தோம்னா மேலுக்கு 50 வரும். ஆகவே 65 கீழ் 50 அதன் கீழ் 4 × 10⁻³ 65 கீழ் 4 20 200 × 10⁻³ தசம் 2 வரும். ஆக நான் இதை 5ஆல் பெருக்கினா இதை 5ஆல் பெருக்கினா 325 பாகை சி என்ற ஆன்சர் கிடைக்கும். ஆக 2வது ஆன்சர். அடுத்த வினா 2012-13 இரு செப்பு கம்பிகளின் கனவளவு சமமாக இருக்கின்ற போதிலும் கம்பி 2 ஆனது கம்பி 1லும் பார்க்க 20% நீளம் கூடியது. விகிதம் கம்பியின் தடை விகிதங்களை கேட்காங்க. கம்பி 2 ஆனது கம்பி 1லும் பார்க்க 20% நீளம் கூடியாம். ஆக கம்பி 1 நான் L என்று எடுத்தேன்டா இது 1.2 L இருக்கும். ஏன் 20% 100% இருந்தால் L இது 120% இருக்கும். அதானே 20% கூட. ஆகவே இது 1 L இருந்தால் இது 1.2 L காணப்படும். இது Lண்டா இது 1.2 Lண்டா. இப்போ நாங்கள் குறுக்கோட்டு பரப்பு எப்படி வரும்னு பார்ப்போமா? இதில் குறுக்கோட்டு பரப்பை நான் கம்பி 1ஓட குறுக்கோட்டு பரப்பை A என்று எடுத்தேன் என்றால் A × L கனவளவு சமன் தானே. கனவளவு 2க்கும் சமன். A × L சமன் இங்கே நான் கருத போகிற A1 × 1.2 L. ஆகவே A1 என்னென்று வரும்? இந்த L போயிடும். A ன் கீழ் 1.2ங்கிற குறுக்கோட்டு பரப்பு. கம்பியில தடை விகிதங்களை கேட்காங்க. கம்பி 2ன் தடை R2 1ன் தடை R1 என்று சொன்னால் ரோ L1/A1 இது ரோ L2/A2 இரண்டும் செப்பு கம்பிங்கிறபடியால் ரோ சமன். இங்கே L1 என்ன? 1.2 L ன் கீழ் குறுக்கோட்டு பரப்பு என்ன? A ன் கீழ் 1.2 கீழ் இது L இது A. LA வெட்டுப்பட எங்களுக்கு 1.2 வர்க்கம் வரும். 1.44 என்ற விகிதம் பெறப்படும். ஆகவே தரப்பட்ட ஆன்சர் 5வது சரியானது. பாருங்க, இந்த கேள்வியை நாங்கள் இலகுவாக செய்கிற வழி என்னென்றால் எங்களுக்கு தெரியும் R = ரோ L ன் கீழ் ஏங்கிற சமன்பாடு. இதில் எல்லும் மாறக்கூடியது. இப்படியான கேள்விகளில் ஈர்க்கப்படுது அல்லது சமனான கனவளவு ஆனால் நீளம் அகலம் என்ன செய்யும்? நீளம் கூடினா அகலம் குறையும். இப்படியான கிராஃப்ஸுக்கு இப்படியான கேள்விகள் டைமில் நாங்கள் சில சமன்பாடுகளை ஒழுங்குபடுத்திடும். எப்படின்னா இங்கே கனவளவு தானே மாறலை, இங்கே எல் மாறுது ஏ மாறுது. ஆகவே இதில் நான் இவங்க கருதுறாங்க சொல்கிறாங்க எல்லை பற்றி. ஆக நான் எல் மட்டும் வார மாதிரி சமன்பாட்டை எப்படி ஒழுங்குபடுத்தலாம்? எல் மட்டும் வார மாதிரி பாருங்கள்.
நான் சமன்பாற்ற மேலுக்கும் கீழுக்கும் எல்லால் பெருக்கிறேன். பெருக்கினால் எப்படி வரும்? ரோ எல் வர்க்கத்தின் கீழ் இங்கே ஏ இன்டு எல் என்னென்று வரும்? கனவளவு வி இன்று வரும். இந்த கனவளவு இப்போ மாறுமா? மாறாது. ஆகவே இப்போ நான் நேரடியாக செல்லலாம் ஆர் நேர்வி சமன் எல் வர்க்கம் என்று. இதே போல் எங்களுக்கு குறுக்கூட்டு பரப்பு தான் தந்திருக்காங்க சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறேன்? ரோ எல்லின் கீழ் ஏங்கிறத நான் மேலுக்கும் கீழுக்கும் ஏயால் பெருக்கிறேன். பெருக்கினால் இந்த ஏ வர்க்கம் ஆயிரும். ரோ ஏ இன்டு எல் மேலுக்கு வி ஆயிரும். ஆகவே ஆர் சமன் ரோ வி இன் கீழ் கனவளவின் கீழ் ஏ வர்க்கம். ஆகவே இப்போ ஆருக்கும் குறுக்கோட்டு பரப்புக்கும் தொடர்பு என்ன? ஆர் நேர் மாறு விகித சமன் ஏ வர்க்கம் என்று வரப்போகுது. இப்போ பாருங்கள், நாங்கள் ஆர் நேர் சமன் எல் வர்க்கம்ங்கிற தொடர்பை வச்சு கம்பி ஒன்று அதில் தடையை நான் R1 என்று எடுத்தேன்டா அந்த டைமில் அதில் ஆரம்பத்தில் 100 கம்பி ஒன்றோட 100 எல் வர்க்கம் என்று வருது. சரி, இப்போ நான் R2ங்கிற கம்பி எடுக்கேன். இதில் வந்துட்டு இப்போ 120 ஏன் 20 வீதம் கூடையாம் 120 எல்லாக இருக்க போகுது நீளம். அதில் 120 எல் வர்க்கம். இப்போ நான் இந்த R2 R1 தான் எங்களுக்கு விகிதம் கட்டிக்காங்க. இப்போ நாங்கள் ஈஸியாக சுருக்கலாம் ஒரே அடியில். இப்படி எங்களுக்கு தொடர்பு ஏற்கனவே நாங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தோம்டா 120 வர்க்கம் எல் வர்க்கம் போயிடும். எப்படி வகுக்கிற டைமில் 100 வர்க்கம். ஆகவே இது நான் முழுவதின் வர்க்கம் என்று போட்டேன் என்றால் 1.2 வரும். 1.2 வர்க்கம் 1.44. வினா 2012-37 ஓர் உலோக கம்பிக்கு θ1 θ2 என்னும் வெப்பநிலைகளில் முறையே R1 R2 என்னும் தடைகள் உள்ளன. இவ்வுலோகத்தின் தடைத்திறனின் வெப்பநிலை குணகம். இதில் பாருங்கள் θ1 θ2 வெவ்வேறு வெப்பநிலைகளை தந்திருக்கு. எங்களுக்கு வெப்பநிலையோட மாறதுக்கான சமன்பாடு என்ன? தடையிட R θ சமன் R0 × 1 + α θ. இங்கே θ வர்றது 0/c. கவனம் இந்த விஷயத்தில். ஆக நான் இங்கே θ1க்கு ஒரு சமன்பாடு வரும். என்ன? R θ1. அந்த டைமில் தடை வந்துட்டேன்னா R1 சமன் R0 × 1 + α θ1. ரெண்டாவது θ2 சந்தர்ப்பத்தில் தடைக்கான சமன்பாடு R2 சமன் R0 × 1 + α θ2. இது முதலாம் சமன்பாடு, இது ரெண்டாம் சமன்பாடு. இங்கே R0 நான் எடுத்த தெரியா கணியம். ஆகவே இதை நான் சமன்பாட்டில் வர விடாமாக்கிறதுக்கு ரெண்டையும் பிரிக்கேன். 1/2 பிரிச்சேன்டா R1/R2 சமன் R0 வெட்டுப்பட்டு போயிடும் 1 + α θ1 1 + α θ2 ஆக இருக்கும். இப்போ பார்ப்போம், நான் குறுக்கு பெருக்கம் செய்வோம். ஏன் அல்ஃபாவை நான் எழுவாய் மாற்றம் செய்யணும். ஆகவே R2 + R2 α θ1. ஆகவே 2க்கு 1 வரும் சமன் R1 + R1 α θ2 வரும். இப்போ நான் அல்ஃபா எல்லாத்தையும் ஒரு பக்கம் சேர்க்கேன். இங்கால நான் R2 கொண்டு போக இங்காலிருந்து அல்ஃபா R1 அல்ஃபா கொண்டு வரேன். ஆகவே R2 α θ1 - R1 α θ2 வரும். இங்கால சமன்பாட்டுக்கு இங்கால R1 - R2 வரும். இப்போ நான் அல்ஃபாவை பொதுவாக எடுத்தேன் என்றால் R2 θ1 - R1 θ2ங்கிறது பொதுவாக வரும் சமன் R1 - R2. ஆகவே இது சமன்பாட்டுக்கு கீழே போனிச்சிருந்தால் ஆகவே அல்ஃபா சமன் R1 - R2 கீழ் இந்த அடைப்புக்குறி ஃபுல்லாக வரும். இதை தரக்கூடிய ஆன்சர் எத்தனாவது? 4வது. 2012-36 10 ஓம் தடையினூடாக உள்ள ஓட்டம் யாது? அப்போ 9 வோல்டேஜ் பேட்டரி 6 வோல்டேஜ் பேட்டரி 2 பேட்டரிகள் இணைக்கப்பட்டிருக்குது. 30 ஓம் 10 ஓம் தடைகள் தரப்பட்டிருக்குது. 10 ஓமுக்கு குறுக்கே உள்ள ஓட்டத்தை காணா அதுக்கு குறுக்கான அழுத்தம் வேணும். அப்போ அழுத்தத்தை காண்றதுக்கு நான் அழுத்த முறையில் போகிறேன். நான் லேசாக ஒரு இடத்த புய்தொடுப்பு செய்து யோசிக்கிறேன். இப்போ இந்த இடத்த புய்தொடுப்பு செஞ்ச இந்த இடத்த அழுத்தம் என்ன? 0. ஆகவே வெற்றிட இங்கால முடிவிடம் 0. இது 0ண்டா இது தெரியும். இது மைனஸ் முடிவிடம் ப்ளஸ் முடிவிடம். அப்போ எப்படி இருக்கும்? அதை விட அழுத்தம் கூடினது. அழுத்த வேறுபாடு 6ங்கிறதால இந்த முடிவிடத்தில் +6 வோல்டேஜ் அழுத்தமாக காணப்படும். ஆக இந்த +6 தான் இந்த 30 ஓம் குறுக்கே காணப்பட போகுது. ஆகவே +6 வோல்டேஜ். இப்போ இதை எடுப்போம். இப்போ இந்த +6 தான் இந்த நீளம் முழுவதுமாக காணப்பட போகுது. ஆகவே இந்த நீளம் இந்த முடிவிடத்தில் தடையில் இந்த முடிவிடத்தில் +6 வோல்டேஜ். சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம். இங்கே 9 வோல்டேஜ் எடுத்தோம்னா 9 வோல்டேஜில் உயர் அழுத்தத்தில் அழுத்தத்தை 0ன்னு தரப்பட்டிருக்குது. ஏன் புய்தொடுப்பு செஞ்சால் இது 0. இங்கே இது 0ன்னு சொன்னால் இது 9 வோல்டேஜ் அழுத்த வேறுபாடு வரணும்னா தாழ் அழுத்தம் எத்தனை வரணும்? -9 வோல்டேஜ். ஏன் அது தாழ்வாக தான் காணப்படும்.
இப்போ 10 ஓம் குறுக்கான அழுத்த வேறுபாடை பார்க்குறதுக்கு உயர் அழுத்தத்திலிருந்து தாழ அழுத்தத்தை கழிப்போம். உயர் அழுத்தம் எங்கே +6, தாழ அழுத்தம் எவ்வளவு -9. ஆகவே +6 -9 என்னென்று வரும் சமன் இந்த மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 9 15 வோல்டேஜ் எது குறுக்க காணப்பட போது 10 ஓம் குறுக்கு. ஆகவே அது குறுக்கான மின்னோட்டத்துக்கான சமன்பாடு 15 கீழ் 10 ஆக 1.5 ஆம்பியர் அதுக்குள்ளால ஓடும் மின்னோட்டம். தரப்பட்ட ஆன்சர் 2வது. அடுத்த வினா 2012 41. உருவில் காணப்படும் சுற்றில் எஸ்ஐ மூடும் போதும் திறக்கும் போதும் V1 வோல்ட் அளவுகள். அப்போ V1 வோல்ட் அளவுங்கிறது இந்த தடைக்கு குறுக்கான வோல்டேஜ் வந்துட்டு எவ்வளோ வரும்னு கேட்காங்க. சரி, முதலாவது எஸ்ஐ மூடும் போது பார்ப்போம். எஸ் வந்துட்டு மூடப்பட்டால் பாருங்கள் மின்னோட்டம் இப்போ இது கீழுக்கு வந்துட்டு புவித்தொடுப்பு செய்யப்பட்டிக்கு பூச்சி அழுத்தம். ஆகவே இந்த முடிவிடம் பூச்சி அழுத்தம், இந்த முடிவிடம் +V0 அழுத்தம். ஆகவே உயர் அழுத்தத்தின் தாழ் அழுத்தத்தை நோக்கி மின்னோட்டம் பாயும். ஆக வார மின்னோட்டம் பிரிஞ்சு இந்த தடைகளுக்குள்ளால போகும். இதே போல் இப்படி ஒரு பாதை காணப்படுது. இப்போ நாங்கள் இதில் தொடர் சமாந்தரம் இந்த அமைப்பை எங்களுக்கு இலகுவான முறையில் நாங்கள் மாற்றணும். சரி, இப்போ பாருங்கள் இந்த முடிவிடம் இப்படி பிரிவடைந்து இதால் போகிற மின்னோட்டமானது எங்கே வந்து சேரும்? இங்கே பிரிவடைகிற மின்னோட்டமானது இதுக்குள்ளே வந்து இந்த முடிவிடத்தில் சேருமா இல்லையா? ரைட். ஆகவே இந்த தொகுதியும் இந்த தொகுதியும் என்ன சமாந்தரமானது. இப்போ பார்ப்போம். அடுத்தது இங்கே வந்துட்டு எஸ் மூடப்பட்டு சென்றால் எஸ் மூடப்பட்டால் இது பூச்சி அழுத்தம் என்று சொன்னால் இந்த முடிவிடம் பூச்சி அழுத்தம், மூடப்பட்ட உடனே இந்த முடிவிடமும் பூச்சி அழுத்தம். ஆகவே நான் இந்த தடையின் இந்த முடிவிடத்தை நான் கொண்டு வந்து டிரெக்டாக இந்த முடிவிடத்துக்கு சேர்க்கலாமா இல்லையா? அப்படி சேர்த்தேன் என்றால் இந்த ஆறும் என்ன சமாந்தரம். பாருங்கள், இந்த வடிவத்தை நான் இதை V0 போடுறேன். இங்களவார இந்த தடையை நான் இப்படி ஒரு தடையாகவும், இதே போல் இங்களவார இந்த ஆர் தடைகளை நான் இங்களவார தடைகளாகவும் போடுறேன். இது ஆர், இது ஆர். இதில் இந்த 2வது ஆருக்கு சமாந்தரமாக இப்போ இந்த V1 அழுத்தம் காண வேண்டிய தடை வரப்போகுது. ஆகவே இதுக்கு சமாந்தரமாக இந்த தடை காணப்படுது. இப்போ இந்த படம் விளங்குதா இல்லையா? இதுக்கு புவித்தொடுப்பு செய்யப்பட்டிருக்குது. நான் இந்த உருவத்தை அப்படியே டோட்டலாக மாற்றி கீறிக்கிறேன் எனக்கு விளங்கக்கூடிய வடிவத்துக்கு. சரி, இப்போ நான் இதுக்கு அழுத்தம் பார்க்கலாமா இல்லையா? இது பூச்சி அழுத்தம், இது V0, இது குறுக்க V0ங்கிற அழுத்த வேறுபாடு வழங்கப்படுது. இதில் இந்த ஆர் விலையில் வந்துட்டு என்ன R/2. இந்த R/2ம் ஆரும் தொடராக காணப்படுது. ஆகவே இது R/2, இது R. இந்த 2 தொடருக்கும் V0ங்கிற அழுத்தம் வழங்கப்பட்டால் எங்களுக்கு தேவை R/2க்கு வழங்கப்பட்ட அழுத்தம். ஆகவே R/2 சக R முழுவதுக்குமாக V0ங்கிற அழுத்தம் வழங்கப்பட்டால் எனக்கு தேவை R/2க்கு குறுக்க மட்டுமிக்கிற அழுத்தம். அந்த அழுத்தம் தான் R குறுக்கிற அழுத்தம் நான் காண வேண்டிய V1. ஆகவே V1 சமன் இங்கே நான் R + R/2 சுருக்கினண்டா 3R/2 வரும். ஆக 3R/2 R/2 போயிடும். ஆகவே V1 சமன் V0/3 ஆக காணப்படும். முதலாவது மூடும்போது நாங்கள் அழுத்தத்தை கண்டுட்டோம். சரி, இப்போ எஸ்ஐ வந்துட்டு திறந்து காணப்பட்டால் எப்படி வரும்னு பார்ப்போம். திறந்து காணப்பட்டால் சரி, எஸ் திறந்து காணப்பட்டால் இதுக்கும் இது தொடர்பு இருக்குமா? இல்லை. ஆகவே இது பூச்சி அழுத்தம், இது V0 அழுத்தம். இப்போ நான் கீழே போகிற இந்த படத்தை பாருங்கள் எப்படி வரப்போகுதுண்டு. அதாவது V0ங்கிற அழுத்தம் காணப்படுது, இங்கால பக்கம் R தடை காணப்படுது, இங்கால பக்கம் 2 R தடைகள் தொடராக இணைக்கப்பட்டிருக்குது. இந்த 2 முடிவிடமும் இங்கே அந்தத்தில் சேருது. ஆகவே இந்த 2 ஆரும் இந்த ஆரும் சமாந்தரம். அதுக்கு பின்னால் மீண்டும் 2ம் சேர்ந்த அந்தத்தில் ஒரு தடை காணப்படுது R. இதான் நாங்கள் அழுத்தம் காண வேண்டிய V1 உடைய அழுத்தம். கீழுக்கு புவித்தொடுப்பு செய்யப்படுது. ஆகவே இது முழுவதும் V0ங்கிற அழுத்த வேறுபாடு வழங்கப்பட்டால் இப்போ இந்த தடையிற விலையில் பார்ப்போம். இது 2R தானே. ஆகவே இது 2Rன்னு சொன்னால் இது Rன்னு சொன்னால் 2ம் சமாந்தரம். 2ம் சமாந்தரத்துக்கான விலையில் என்ன? 2R × R + 2R + R. 2R × R இன் கீழ் 2R + R. ஆக இது 3R வரும். RR வெட்டுப்பட்டுச்சுன்னா இது எல்லாத்திர விலையிலும் என்ன? 2R/3. இந்த 2R/3யும் இந்த Rம் என்ன? தொடராக காணப்படுது. ஆகவே இதுக்கு நான் அழுத்த பிரிகை மூலம் எவ்வளோ அழுத்தம் வழங்கப்படுதுண்டா முழு 2R
இந்த முழு தடைக்கும் V நோடுங்கிற அழுத்தம்னா எனக்கு ஆறு குறுக்கான அழுத்தம் V1 அழுத்தம். ஆகவே V1 அழுத்தமானது R2R/3 + Rங்கிற முழு தடைக்கு குறுக்க V நோடுங்கிற அழுத்தம் என்றால் எனக்கு தேவை ஆறுக்கு குறுக்க இருக்கிற அழுத்தம். ஆகவே நான் 3 பொம்மசி எடுத்தால் 3. ஆகவே 5 R இங்கில் 3 வரும் முழுவதும். RR வெட்டுப்பட்டு போக இந்த 3 மேலுக்கு போகும். ஆகவே V1 = 3V0/5 என்று வரும். ஆக 3V0/5 என்றால் தரப்பட்டதில் 3வது ஆன்சர் தான் சரியானது. அடுத்த வினா 2012 56. 5 1 ஓம் தடைகள் உருவில் காணப்படுகின்றவாறு தொடுக்கப்பட்டுள்ளன. வலையமைப்பில் புள்ளி ஏக்கும் புள்ளி பிக்கும் இடையே உள்ள சமவலு தடையை கேட்காங்க. இப்படியான கேள்விகள் வந்தால், இப்படி கம்பிகள் இணைக்கப்பட்டு குறுக்காக இணைக்கப்பட்டு கேள்விகள் வந்தால் நீங்கள் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுங்கள். அதாவது இப்போ ஏயில் உள்ள அழுத்தத்தை VAன்னு எடுப்போம், பியில் உள்ள அழுத்தத்தை VBன்னு எடுப்போம். இப்படி ஒரு அழுத்தம் வழங்கப்பட்டால் இந்த VAங்கிற அழுத்தம் இது தடையற்ற கம்பி தானே. ஆகவே இந்த கம்பி முழுவதும் VA அழுத்தம் தான். ஆகவே இந்த முடிவிடம் இப்போ என்ன அழுத்தமாக மாறப்போது? VA அழுத்தம். பாருங்கள், இதே போல் இங்கே VB அழுத்தம்னு சொன்னால் இந்த கம்பி முழுவதுமாக இவடத்த VB அழுத்தம் விளங்குதா? ரைட். இங்கே எக்ஸ்ட்ராவாக இன்னொரு அழுத்தம் உண்டு, இன்னொரு தடையற்ற கம்பி ஒன்று போடப்பட்டிருக்குது. நாங்கள் அந்த கம்பியை VCன்னு எடுப்போம். இங்கே அப்போ நான் எடுத்த ஒரு புள்ளி ஒன்று வருது, 2 அந்தங்கள் வருது. இப்போ நான் பாருங்கள், இது VCன்னு சொன்னால் இந்த இந்த கம்பி தைக்கிற அழுத்தத்தை VCன்னு நான் எடுத்தேன்னா இது என்ன? VC. இதுவும் என்ன? VC. இப்போ பாருங்கள், நான் A to B to Cங்கிற 3 அந்தங்களை போகிறேன். A B VA VB C. இந்த VA VB VCயில் VAக்கும் VCக்கும் இடையில் எத்தனை தடை இருக்கு பாருங்கள்? ஒரு தடைக்கு 1 ஓம் ஒரு தடை இருக்கு. இதே போல் இன்னும் ஒரு தடை இருக்கு, 2வது. அது ரெண்டுமே அப்போ VA VC கடையில் சமாந்தரமாக வருது. இப்போ அடுத்தது பார்ப்போம். VA VB கடையில் எத்தனை தடை வருது? ஒரு தடை வருது. ஆகவே VA VB கடையில் ஒரு தடை வருது. இங்கே VA VB இது 2 கடையில் ஒரு தடை வருது. அடுத்தது பார்ப்போம். VC VB கடையில் எத்தனை தடை வருது? ஒரு தடை. அடுத்தது இன்னும் ஒரு தடை. ஆக 2 தடை வருது. மொத்தம் 5 1 ஓம் தடைகள். அப்போ 5 1 ஓம் தடைகள் காணப்படுதா? ஓம். சரி. இப்போ நாங்கள் இந்த சர்க்கியூட்டை சுருக்குவோம், இந்த சுற்றை சுருக்குவோம். என்ன? ஒன்றும் சமாந்தரம். ஆகவே இதை நாங்கள் சுருக்கினோம்டா 0.5, இதை நாங்கள் சுருக்கினோம்டா 0.5, 0.5 இப்போ தொடரில் காணப்படுது. ஆகவே இது ரெண்டும் சேர்ந்து இப்போ என்ன? 1 ஓம். இப்போ இந்த 1 ஓமும் பெரிய AB கடையில் இருக்கிற 1 ஓமும் விளைவுலாக என்ன செய்யும்? 0.5 ஓமை உருவாக்கும். ஆகவே ஆன்சர் 2வது. அடுத்த வினா 2013 30. ஒரு சீரான கம்பி படிப்படியாக ஈர்க்கப்படும் போது பின்வரும் எவ்வளையினால் அதன் நீளம் L-உடன் தடை R-இன் மாறல் சரியாக காட்டப்படுகின்றது. இதில் பார்ப்போம், ஒரு சீரான கம்பியாம். அப்போ அதில் கனவளவு மாறுறதா? இல்லை, ஈர்க்கப்படுது என்றால் இப்போ தெரியும், ஒரு கம்பிக்கு குறுக்கூட்டு பரப்பொன்று காணப்படும், அதே மாதிரி நீளம் ஒன்றும் காணப்படும் L. இப்போ இந்த கம்பியை ஈர்த்தண்டா குறுக்கோட்டு பரப்பு என்ன செய்யும்? கனவளவு மாறக்கூடாதுண்டா L அதிகரிக்க குறுக்கோட்டு பரப்பு A என்ன செய்யும்? குறைவடையும். ஆக இதுக்கான தொடர்பு எப்படி வரும்? இப்போ எங்களுக்கு தெரியும் R = ρL/A தானே. இப்போ நாங்கள் இங்கே ஏயும் மாறக்கூடியது Lலும் மாறக்கூடியது. ஆகவே நாங்கள் கிராஃப் வரைவு ஒழுங்குபடுத்த இயலுமா? Lக்கும் Rக்கும். ஆக இந்த ஏயை நாங்கள் இல்லாமக்கணும் சமன்பாட்டில். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், இந்த சமன்பாட்டில் மேலுக்கும் கீழுக்கும் L பெருக்க போகிறேன் நீளத்தால். இப்போ பெருக்கினேன் என்றால் A என்னென்று வரும்? A × Lங்கிறது கனவளவு V வரும். இது L வர்க்கம் என்று வரும். ஆகவே இப்போ புதிய சமன்பாடு R = ρL² A × L, அதாவது கனவளவு ஒன்று எடுப்போம் V, இந்த கம்பியில கனவளவு. இப்போ இதில் நான் R-ஐயும் ρ∗ V படித்திறனாகவும் L வர்க்கத்தை X அச்சிலையும் போடலாம். ஆகவே இங்கே வரப்போகிற கிராஃப் எப்படி? Y = படித்திறன் M X வர்க்கம் கிராஃப். Y = mx வர்க்கம் கிராஃப்னா, அதாவது Rக்கும் Lக்கும் தொடர்பு R நேர்வி L வர்க்கமாக இருக்கும். ஆகவே அதிகரிக்கும் வலையாக காணப்பட போகுது. ஆகவே Rக்கும் Lக்கும் கிராஃப் எப்படி வரும்? Rக்கும் Lக்கும் கிராஃப் வரும் அதிகரிக்கும் கிராஃப் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். இதை காட்டுற கிராஃப் 5வது.